அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். என்னுடைய கடந்த கால வீடியோக்களில் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், பாரதிய ஜனதா கட்சியை விமர்சிப்பதோ இல்லை மற்றவர்களை விமர்சிப்பதோ நமக்கு இப்பொழுது நேரம் கிடையாது. நம்முடைய வி த லீடர்ஸ் என்கின்ற இயக்கத்தினுடைய வளர்ச்சியும் அண்ணன் அண்ணாமலை அவர்களுடைய லட்சியத்தை நிறைவேற்றும் கூடிய நோக்கத்தோடு நாம் பயணிக்கணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் சில பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் பேசக்கூடிய சில வார்த்தைகளை கேட்கும் பொழுது வேறு வழி இல்லாமல் அதற்கு எதிர்த்து நாம் பேசி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாகிட்டுருக்கு. நாம் சும்மா இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய அந்த கட்சியை குழி தோண்டி புதைச்ச சில பேருடைய வார்த்தைகள் நம்ம பேச வேண்டியது தான் இருக்குது. அதில் குறிப்பாக அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் விகடன் யூடியூப் சேனலில் ஒரு பிரத்யேகமான ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் அண்ணன் அண்ணாமலை அவருடைய பேரை கூட சொல்ல மாட்டேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அதே போல் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் ஃபெயிலியர் பர்சன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறாங்க. அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் பல காலமாக பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய மூத்த காரியகர்த்தா, இதுவரைக்கும் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருந்து கட்சியினுடைய வளர்ச்சியும் மக்கள் மத்தியில் கட்சியினுடைய கொள்கையை எந்த அளவுக்கு கொண்டு போனீங்க அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் மாநில தலைவராக இருந்த பொழுது, அதாவது அண்ணன் அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக வருவதற்கு முன்பு இருந்த எல்லா மாநில தலைவர்களிடம் ஒரு கேள்வி, பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒவ்வொரு பூத்தில் கூட BLA to பூத் ஏஜென்ட் உக்காரத்துக்கு ஆளு கிடையாது. நீங்கள் மாநில தலைவராக இருந்த காலகட்டத்தில் கிளை கமிட்டி போடுறதுக்கு அங்கே கூட்டம் கிடையாது. ஒன்றிய பொறுப்புகளும் மாவட்ட பொறுப்புகளே காலியாக இருந்தது. நிறைய அணிப்பிரிவுகள் ஆட்கள் இல்லாமல் காலியாக இருந்தது. வெறும் மாவட்ட தலைவரும் மண்டல் தலைவரும் மட்டும் வச்சுக்கிட்டு எலெக்ஷன் டயத்தில் யார் கூட்டணியில் நமக்கு சீட்டு தராங்களோ அவங்க கொடுத்த அந்த சில்லறை சீட்டுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு கொடி பிடிக்கிறதுக்கு கூட ஆள் இல்லாமல், கோஷம் போடுறதுக்கு ஆள் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருந்த காலம் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த காலம். மத்திய அரசனுடைய ஒரே ஒரு சப்போர்ட் மட்டும் வச்சுக்கிட்டு காலத்தை ஓட்டிட்டீங்க. ஆனால் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு ஒவ்வொரு கிராமத்திலையும் பூத் ஏஜென்ட் இருக்குது, கிளை கமிட்டி இருக்குது, சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள் இருக்காங்க, மண்டல் பொறுப்பாளர்கள் இருக்காங்க, அணிப்பிரிவுகள் முழுமையாக இருக்குது, மாவட்ட பொறுப்பாளர்கள் இருக்காங்க, மாவட்ட அணிப்பிரிவுகள் எல்லாமே பொறுப்புகள் போடப்பட்டிருக்கு. பெரும்பாலான இளைஞர்கள் பாரதிய ஜனதா கட்சின்ற ஒரு கட்சி இருக்கிறதே தெரிய வந்தது அண்ணன் அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு. ஒவ்வொரு சட்டமன்றமாக எண்மண் எண்மக்களை யாத்திரை மூலயமா லட்சக்கணக்கான இளைஞர்களை பாரதிய ஜனதா கட்சியில் உறுப்பினராக சேர வைக்கக்கூடிய ஒரு திறமையான ஒரு தலைவராக இருந்தது அண்ணன் அண்ணாமலை அவர்கள். நீங்களாம் மாநில தலைவராக இருந்த பொழுது இளைஞர்கள் உங்கள் பக்கம் வரதுன்றதே அத்தி பூத்த மாதிரி யாரோ ஒரு இளைஞர் தான் வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அண்ணன் அண்ணாமலை அவர்களுடைய இந்த ஒரு உத்வேகமான உற்சாகமான ஒரு முன்னெடுப்பு தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சின்ற ஒரு கட்சி இருக்குதுன்றதையே தமிழக மக்கள் முழுசாக தெரிஞ்சுக்கல அளவுக்கு வளர்த்தது அண்ணன் அண்ணாமலை அவர்கள். பாரதிய ஜனதா கட்சியை சமூக வலைத்தளங்களில் கிண்டலும் கேலியும் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தை தாண்டி பாரதிய ஜனதா கட்சி சமூக வலைத்தளத்தில் குற்றங்களையும் தவறுகளை முன்னெடுத்து வைக்கக்கூடிய வேறு ஒரு நிலைக்கு மாற்றியது அண்ணன் அண்ணாமலை அவர்கள். நீங்கள் அவங்கள பார்த்து ஃபெயிலியர்னு சொல்கிறீங்க. அக்கா, நீங்கள் மாநில தலைவராக இருந்துட்டு அதன் பிறகு கவர்னர் ஆயிட்டீங்க. அதுவும் 2 மாநிலத்தினுடைய கவர்னர், ஒரு மாநிலத்தினுடைய உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கவர்னர் என்ற பொறுப்பில் இருந்துக்கிட்டு அந்த பொறுப்பை உதறி தள்ளிட்டு மக்களவை தேர்தலில் எம்பியா நின்று தோத்தீங்க. அதுக்கு முன்னாடி எம்எல்ஏவா நின்று தோத்தீங்க, அதுக்கப்புறம் எம்பியா நின்று தோத்தீங்க, மறுபடியும் எம்எல்ஏக்கு நின்று தோத்தீங்க. ஒரு கவர்னராக இருந்து கட்சியினுடைய மூத்த காரியகர்த்தாவாக இருந்தே நீங்கள் தோல்வி அடைஞ்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கண்ணாடியில் பாருங்கள் போயிட்டு யார் ஃபெயிலியர் அப்படின்னு. நீங்கள் மதிப்பிற்குரிய எங்கள் அண்ணன் அண்ணாமலை அவர்களை விமர்சனம் செய்வதற்கு எல்லளவும் தகுதியற்றவர் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நீங்கள் காலங்காலமாகவே காங்கிரஸ் குடும்பம்,
நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்ததே வளர்ச்சி பாதையில் கொண்டு போக கிடையாது, உங்களை பாதுகாத்து கொள்வதற்காக பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்தீங்க. கொள்கை ரீதியாவோ கோட்பாடு ரீதியாவோ வந்தீங்க அப்படின்றது யாரும் நம்ப மாட்டாங்க, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் எப்படியாவது தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை கொண்டு வரணும், ஒவ்வொரு உள்ளாட்சி பிரதிநிதிகளாக பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர்கள் இருக்கணும் அப்படின்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தில் அவர் மாநில தலைவராக இருந்த பொழுது கண்டெஸ்ட் பண்ண உள்ளாட்சி மன்ற தேர்தலில் ஒவ்வொரு பொறுப்புகளிலும் பாரதிய ஜனதா கட்சிகள் போட்டியிட்டாங்க. அதன் மூலயமாக தாமரை என்கின்ற ஒரு சிம்பல் எல்லோருக்குமே மனசுல பதியக்கூடிய அளவுக்கு வளர்த்தது அவர் தான். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சின்னத்தில் போட்டியிட்டு ஒரு கவுன்சிலராவது, ஒரு வார்டு மெம்பர்கள், ஒரு கவுன்சிலர்கள் எத்தனை பேர் ஜெயிச்சிருக்காங்க? ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒரு கவுன்சிலராவது தாமரை சின்னத்தில் நின்று ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் நீங்கள் மாநில தலைவராக இருந்தபொழுது உள்ளாட்சி மன்ற தேர்தலில் தாமரை என்ற சின்னமே இருக்காது. இதில் நீங்கள் வளர்ச்சி கொண்டு போனீங்க, இதில் பேர் வளர்த்தது நாங்கள் அப்படின்ற ஒரு வசனத்தை வேற சேனலில் பேசியிருக்கிறீங்க. ஒரு காலத்தில் நாங்களும் பாரதிய ஜனதா கட்சியில் பயணித்தோம் என்பதை பெருமையாக பேசினேன். ஆனால் நீங்கள் பேசக்கூடிய உங்களுடைய மனசுக்குள்ள இருந்த வன்மம், உங்களுடைய ஆதங்கம், உங்களுடைய சுயநலத்தன்மை, இதனால தான் இந்த பாரதிய ஜனதா கட்சி குடி தோண்டி அதில் பாதாளத்தில் தள்ளுறதுக்கான காரணம் என்பதை நீங்கள் பேசின இந்த வீடியோ மூலயமா தெளிவாக தெரிஞ்சிச்சு. ஆனால் நீங்கள் இன்னும் பேசுங்க, அதுதான் எங்களுக்கு தேவை. இன்னும் நீங்கள் நிறைய பேச தான் உங்கள் கூட்டத்தினுடைய உண்மையான முகம் வெளிப்படும். அதன் மூலமாக தான் எங்களுடைய அண்ணன் அண்ணாமலை அவர்களுடைய உண்மையான நல்ல குணமும் அவர் செய்த சாதனைகள் எல்லாமே வெளிப்படும். நீங்கள் பேச எங்களுக்கு தான் வலு சேருமே தவிர பாரதிய ஜனதா கட்சி வளர்வது என்பது இனி வரும் காலங்களில் தமிழகத்தில் மிக மிக சவாலான சூழ்நிலை. இளைஞர்கள் கட்டாயம் பாரதிய ஜனதா கட்சி இனி தேடி போக மாட்டார்கள், உறுதியாக பதிவு செய்து கொள்ளலாம். இதை முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொண்டனாக, தற்போது வி த லீடர்ஸினுடைய உறுப்பினராக உரத்த குரலோடு பதிவு செய்கிறேன். நிச்சயம் இனி வரக்கூடிய காலங்களில் இளைஞர்கள் உங்கள் பக்கம், பாரதிய ஜனதா பக்கம் செல்ல மாட்டார்கள் என்பதால் உறுதியாக சொல்ல முடியும். அதனால் யாரை சமூக வலைத்தளத்தில் பேசுகிறோம் அப்படின்றதும், எந்த விஷயத்தை பேசுகிறோம் அப்படின்றது கொஞ்சம் யோசித்து அப்புறம் பேசுங்க. ஏன்னா நீங்கள்லாம் அரசியலில் பல காலம் கால் பதிச்சவர்கள். ஆனால் உங்களுடைய வன்மத்தினால இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய தேசிய கட்சி 22 மாநிலங்களில் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியை தமிழகத்தில் ஆள விடாமல், வளர விடாமல் நீங்கள் உங்கள் சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க என்பதை இந்த வீடியோ மூலயமாவே நீங்களே உங்கள் குரலால் சொல்லிட்டீங்க என்பது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள்க்கா. அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் அடுத்தடுத்து பார்ப்போம்.